பிறவி பெருங்கடலில் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை சீர்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கடலின் கரையிலே நின்று கொண்டிருக்கிறான் சுப்பிரமணிய பெருமானாகிய முருகப்பெருமான். அவருடைய முருகப்பெருமானுடைய ஒருமுகம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், மா என்றால் பெரிய பெரிய இருள், இந்த உலகத்தினுடைய பெரிய இருள் அது நீங்குவதற்காக, மறு இன்றி விளங்க, குற்றம் குறையின்றி விளங்குவதற்காக, மூ இரு என்று சொன்னால் மூவிரண்டு ஆறு இல்லையா? அந்த அந்த வாய்ப்பாட்டை கணக்கை இங்கே எடுத்து சொல்கிறார் நக்கீரன். அந்த இரு முகங்களும் ஆறு முகங்களும் அதற்குரிய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருமுருகாற்றுப்படையில் தீன் தமிழ் முருகன் என்ற தொடரிலே 3வது அத்தியாயத்தை இன்று காணவிருக்கிறோம். முந்தைய 2 அத்தியாயங்களிலே திருப்பரங்குன்றத்தை பற்றி நக்கீரர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது 2ஆம் படை வீடான திருச்சீர் அலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரின் சிறப்பை பற்றி காண இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சீர் அலைவாய் என்பதன் உட்பொருள் என்ன என்று சொன்னால், பிறவி பெருங்கடலில் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை சீர்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கடலின் கரையிலே நின்று கொண்டிருக்கிறான் சுப்பிரமணிய பெருமானாகிய முருகப்பெருமான். அதை எவ்வாறு சொல்கிறார் என்று பார்த்தால், பொதுவாக மயிலின் மீது அமர்ந்திருப்பவன் முருகன் என்று சொல்வார்கள். அதை ஒரு மறைமுகமாக திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல் 6 வரிகளிலேயே அவருடைய தோற்றத்தை பற்றி சொல்லும் பொழுது கடலை போன்ற நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மயில் என்பதை சொல்லாமல் சொன்னார். இங்கு முருகனுடைய வாகனமாக அவர் காண்பிப்பது எதை தெரியுமா? பழந்தமிழர்கள் எல்லாம் வணங்கிய யானை, அதற்கு பிணிமுகம் என்று பெயர். யானையின் மேல் அமர்ந்தவனாக, திருச்செந்தூரிலே யானையின் மேல் அமர்ந்தவனாக முருகப்பெருமானை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த பிணிமுகம் என்ற சொல்லும் சிலேடை 2 விதமான பொருளை தரக்கூடியது. ஒன்று யானை, மற்றொன்று மயில் என்ற பொருளும் உண்டு. ஆனால் இங்கே யானையின் மீது அமர்ந்திருப்பதாகத்தான் சொல்லுகிறார். பல கோவில்களிலே பார்த்திருக்கலாம், முருகப்பெருமானுக்கு முன்பு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக நின்றிருக்கும். இங்கேயும் அவ்வாறு தான் இருக்கிறது. அதை எவ்வாறு வர்ணிக்கிறார் நக்கீரர் என்பதை பார்ப்போம். அந்த யானை எப்படி இருக்கிறது தெரியுமா? கூற்றத்து அன்ன மாற்று அருமொயம்பின் கால் கிளர்ந்தன்ன வேளம் மேல் கொண்டு. வேளம் என்றால் யானை. அந்த யானை எப்படி இருக்கிறது? கூற்றத்து அன்ன, குற்றம் என்று சொன்னால் மரணதேவன், மரணம். அதை போல மாற்ற அருமைம்பில், மரணத்தை யாராவது மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. அவ்வளவு அருமை வாய்ந்தது, அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது. அதை போல வலிமை வாய்ந்த யானை. அது வருகின்ற வேகம் எப்படி? கால் கிளர்ந்து அன்ன. கால் என்றால் பெருங்காற்று, புயல். புயல் வீசியதைப் போல, கிளர்ந்து வருவதைப் போல வேகமான நடையோடு வருகின்ற யானை மீது அமர்ந்து கொண்டு வருகிறான் முருகப்பெருமான். எதற்காக வருகிறான்? இவ்வளவு வேகமாக ஏன் வர வேண்டும், வலிமையாக வர வேண்டும் வாகனத்தோடு என்று கேட்டால், தீயதை அழிப்பதற்கும் அவ்வளவு வேகம் வேண்டும், நல்லதை காப்பாற்றுவதற்கும் அந்த வேகம் வேண்டும் என்பதால் அந்த வேகம் நிறைந்த வலிமையான யானையின் மீது அமர்ந்து வருகிறான் என்று சொல்லாமல் சொல்கிறார். இங்கே முருகப்பெருமானின் 6 திருமுகங்களை, முருகனுக்கு சண்முகன் என்று பெயர் இருக்கிறது அல்லவா, அதை தான் தூய தமிழிலே ஆறுமுகன் என்று சொல்கிறோம். அந்த ஆறுமுகத்தை பற்றிய வர்ணனை இங்கே அமைந்திருக்கிறது. அந்த அவருடைய ஆறுமுகம் எவ்வாறு இருக்கிறது? மாயிருள் ஞாலம் மறுகின்றி விளங்க பல்கதிர் விரித்தன்று ஒரு முகம். ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே. ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வடா அந்தனர் வேள்வி ஓர்க்கும்மே. ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்கும்மே. ஒரு முகம் செருணர் தேய்த்து சில்சமம் முறுக்கி கருவுகொள் நெஞ்சமொடு களம்பேட்டன்றே. ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் சும்பின் மடவரல் வள்ளியொடு நகை அமர்ந்தன்றே. ஆங்கு அம்மூயிரு முகனும் முறை நவின்று ஒழுகலின் என்று சொல்கிறார் நக்கீரர். மாயிருள் ஞாலம் மறு இன்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். அவருடைய முருகப்பெருமானுடைய ஒரு முகம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், மா என்றால் பெரிய பெரிய இருள், இந்த உலகத்தினுடைய பெரிய இருள் அது நீங்குவதற்காக, மறு இன்றி விளங்க, குற்றம் குறையின்றி விளங்குவதற்காக, பல கதிர் விரிந்தன்று, பல கதிர்களை விரிக்கும் அந்த சூரியனைப் போல இந்த உலகத்திலே அறியாமை, தீமை உள்ளிட்ட தீமைகளை அளிப்பதற்காக சூரியனைப் போல் விளங்குகிறது, பிரகாசமாக விளங்குகிறது ஒரு திருமுகம்.
அடுத்த திருமுகம் என்ன? ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்துகின்று ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே. மற்றொரு முகம் என்ன செய்கிறது? ஆர்வலர் என்றால் பக்தர்கள், ஆர்வத்தோடு முருகனை வணங்குபவர்கள். அவர்களுக்கு புகழ்ந்து போற்றும் போது அவர்கள் கேட்டதை கொடுப்பதற்காக, அவர்கள் கேட்ட வரத்தை இன்முகத்தோடு அவர்கள் மகிழும்படியாக கொடுப்பதற்காக ஒரு முகம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது முகம் என்ன செய்கிறது? ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வடா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே. மூன்றாவது முகம் அந்தனர் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணர்கள், மறையை ஓதிய வேதியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் செய்யக்கூடிய மரபுலி வடா என்று சொன்னால் முன்பு இருக்கக்கூடிய மரபில் சற்றும் பிசகாமல் செய்யக்கூடிய அந்த வேள்வியை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, காவலுக்காக பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு முகம். இந்த வேதத்தை போற்றுவது ஏன் அந்தனர் வளர்க்கின்ற வேள்வியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் தெய்வத்தை பற்றி, தெய்வத்துக்கும் மனிதர்களுக்கும் உள்ள இடையே உள்ள தொடர்பை ஏற்படுத்தி தருவது அந்த வேள்வி என்று சொல்வார்கள். அந்த அவிர்வாகம் என்பது இயற்கையின் காவலர்களாகிய அந்த தேவர்களுக்கு செல்லும். ஆகையால் வேள்வியை நடத்தினார்கள் நமது முன்னோர்கள். அந்த வேள்வி என்பது நமது வேத வழிப்பட்டது, நமது மரபு வழி சார்ந்தது. அதை காப்பாற்றுவதற்காக அந்த முகம் இருக்கிறது. இதைத்தான் பழந்தமிழ் அரசர்களும் செய்தார்கள். இந்த முருகன் எவ்வாறு செய்தாரோ அதை போல்தான். அதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. பட்டினப்பாலையிலே கொலை கடிந்தும் களவு நீக்கியும் அமரர் பேணியும் ஆவுதி இருத்தியும் நல் ஆணொடு பகடு ஓம்பியும் நான் மறையோர் புகழ் பரப்பியும் என்று சொல்கிறார். இவ்வாறு தான் அந்த காலத்திலே மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பல்யாகசாலி முதுகுடுமி பெருவழுதி ராஜசூயம் வேட்ட சோழன் பெருநற்கிள்ளி போன்ற மன்னர்களை எல்லாம் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட அந்த அரசர்களெல்லாம் காப்பாற்றியதைப் போல அந்த வேள்வியை காப்பாற்றுவதற்காக ஒரு முகம் முருகப்பெருமானை ஒரு திருமுகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த முகம் என்ன செய்கிறது? ஒரு முகம் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே. எஞ்சிய பொருள்கள் என்றால் இதுவரை சொல்லப்பட்ட வேதம் உள்ளிட்ட ஞான நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் இனிமேல் சொல்வதற்காக அதை திங்கள் போல் என்று சொன்னால், திங்கள் என்பது சுடுகின்ற ஒளி அல்ல, அது ஒரு குளிர்ச்சி பொருந்திய ஒளி. அதை போல முனிவர்களுக்கு அந்த வேதத்தின் பொருளையும் அதற்கு விஞ்சி நிற்கக்கூடிய பொருள் என்றால் பரம்பொருள் பற்றிய அந்த விளக்கம், அவற்றையெல்லாம் சொல்வதற்காக, தன்னை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக ஒரு முகம் முனிவர்களுக்கு சொல்வதற்காக குளிர்ந்த ஒளி வீசிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. சரி, அடுத்த முகம் என்ன செய்கிறது? செருணர் தேய்த்து செல்சமம் உருக்கி கருவுகொள் நெஞ்சமொடு களம்பேட்டன்றே. மற்றொரு புகழ் தீமையை செய்யக்கூடிய, உலகத்திலே நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும். அந்த தீமையை அழித்து, தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவது இறைவன் திருத்தொழில் அல்லவா. ஆகையால் அந்த பகையை, தீமையாகிய பகையை ஒழிப்பதற்காக, ஒழித்து களவேள்வி நடத்துவதற்காக, வெற்றி யாகம் நடத்துவதற்காக ஒரு முகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒரு முகம் என்ன செய்கிறது? ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளிகொடு நகை அமர்ந்தன்றே. மற்றொரு முகம் என்ன செய்கிறது என்று பார்த்தால், குறவர் மகளாகிய வள்ளியொடு, மடவரல் என்று சொன்னால் இளமை பொருந்தியவள், அந்த இளமை பொருந்திய வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டே பேசுவதற்காக ஒரு முகம் காத்திருக்கிறது. ஆக வீரம், பெருமை, காதல் ஆகிய அனைத்தையும் ஒவ்வொரு முகமும் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஆங்கு அம்மூயிரு முகனும் முறை நவின்று ஒழுகலின். இரு என்று சொன்னால் 2 6 இல்லையா? அந்த வாய்ப்பாட்டை கணக்கை இங்கே எடுத்து சொல்கிறார் நக்கீரன். அந்த இரு முகங்களும் 6 முகங்களும் அதற்குரிய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.